பதுமை மீண்டும் விக்ரமாதித்தன் கதையையே சொல்ல ஆரம்பித்தது. அண்ணா, உங்களுக்கு கிடைத்தது போல எனக்கும் நீண்ட ஆயுள் வரம் வேண்டும். உஜ்ஜயினி மாகாளியிடம் சென்று கேள், அவள் உனக்கு வரம் தருவாள். விக்ரமாதித்தனின் அறிவுரைப்படி பட்டி மாகாளி கோவிலுக்கு சென்றான். அம்மா காளி, எனக்கு 1000 ஆண்டுகள் வாழும் வரம் அருளுங்கள். பட்டியின் வேண்டுகோளை கேட்ட காளி அவனுக்கு ஒரு கடினமான சோதனையை வைத்தாள். உனக்கு வரம் வேண்டுமென்றால் உன் அண்ணன் விக்ரமாதித்தனின் தலையை வெட்டி கொண்டு வா. அண்ணா, காளி உங்கள் தலையை கொண்டு வரும்படி கட்டளையிட்டாள். நாட்டின் நன்மைக்காக என்றால் தயங்காதே, செய். ஆனா அண்ணா, இது மிக கடினம். தம்பியின் நலனுக்காக தனது உயிரையே தியாகம் செய்ய முன் வந்தான். என் தம்பியின் ஆசை நிரட்டும். பட்டி, உனக்கு 2000 ஆண்டு வாழும் வரம் அளிக்கிறேன். ஏன் சிரிக்கிறாய்? 1000 ஆண்டு வரம் வாங்கியே தலையே என்னிடம் உள்ளது. உங்கள் வரத்தை எப்படி நம்புவது? உன் அண்ணனின் தலையை உடலோடு சேர்த்து வை, அவன் மீண்டும் உயிர் பெறுவான். பட்டியின் புத்திசாலித்தனத்தை கண்டு காளி மகிழ்ந்தாள். மீண்டும் உன்னை காண்கிறேன். அண்ணா, நீங்கள் உயிர் பெற்றீர்கள். நன்றி தம்பி. உனக்கு 2000 ஆண்டுகள் வாழ்வு கிடைத்தது. எனக்கு 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் வரம் தான் கிடைத்துள்ளது. ஆமண்ணா, இந்த வரங்கள் நமது தலைமுறைகளை நீண்ட காலம் வழி நடத்தும். நான் இனத்தை ஆலோசிக்கின்றேன். அண்ணா, 6 மாதம் நாட்டை ஆளுங்கள். அடுத்த 6 மாதம் காட்டில் வாழ்வோம். அப்போது பட்டி தனது அறிவை பயன்படுத்தி ஒரு சிறந்த தீர்வை கூறினான். உன் அறிவு எப்போதும் நம்மை காப்பாற்றுகிறது. இவ்வாறு இருவரும் நாடு 6 மாதம் காடு 6 மாதம் என 2000 ஆண்டுகள் சேர்ந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தனர். போஜராஜா, 2ஆம் படியில் ஏறிய நீ விக்ரமாதித்தனின் மற்றொரு வீர செயலை கேள். உஜ்ஜயினி நாட்டில் ஒரு தவயோகி வாழ்ந்து வந்தான். 1000 பேரை பலியிட்டு 1000வது ஆளாக விக்ரமாதித்தனை கொன்று காளியிடம் பெரிய வரம் பெற திட்டமிட்டான். விக்ரமாதித்தனை கொல்வதற்காக அவனது நம்பிக்கையை பெற தினமும் ஒரு பழம் கொடுத்து வந்தான். இது சாதாரண பழம் அல்ல. இதை கொண்டு வந்தவரை உடனே சந்திக்க வேண்டும். முனிவரே, நீங்கள் யார்? இந்த அரிய பரிசுகளை ஏன் தருகிறீர்கள்? மகாராஜா, நான் ஒரு எளிய துறவி. இந்த பரிசுகள் என் நன்றியின் அடையாளம். நாளை கிருஷ்ணபட்ச சதுர்த்தி. நான் ஒரு மகா யாகம் நடத்துகிறேன். நீ வந்தால் உன்னை தேர வரத்தை பெறுவாய். நான் வருகிறேன். பட்டி, இந்த யோகியை நம்பலாமா? மன்னா, எச்சரிக்கையாக இருங்கள். இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. அடுத்த நாள் விக்ரமாதித்தன் யாகசாலைக்கு சென்றார். ஆனால் தவயோகியின் மனதில் வேறு திட்டம் இருந்தது. ஓம் நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. அரசே, நல்வரவு. முனிவரே, நீங்கள் சொன்னபடி வந்துவிட்டேன். நான் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாயிரு அரசே. அங்கே இருக்கும் முருங்கை மரத்தில் ஒரு வேதாளம் தலைகீழாக தொங்குகிறது. அதன் தலையை வெட்டி என்னிடம் கொண்டு வா. விக்ரமாதித்தன் அஞ்சாமல் வேதாளத்தை நோக்கி நடந்தார். அங்கேயே உலக புகழ் பெற்ற வேதாள கதைகள் தொடங்கின. ஏன் சிரிக்கிறாய் வேதாளமே? யாரிடம் யார் மாட்டிக்கொண்டார்கள் என்று நினைத்து சிரித்தேன். அதற்கு என்ன அர்த்தம்? நமக்குள் ஒரு போட்டி வைத்துக் கொள்வோமா? என்ன போட்டி? நான் விடுகதை போல ஒரு கதை சொல்வேன். அதன் முடிவில் ஒரு கேள்வி கேட்பேன். அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டுமா? ஒரு நிபந்தனை இருக்கிறது. பதில் சொல்லாமல் இருந்தாலோ, பதில் சொல்ல தாமதித்தாலோ, தவறாக பதில் சொன்னாலோ உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும். சரி, நான் சரியான பதில் சொன்னால் அத பிறகு பார்க்கலாம். விக்ரமாதித்தா, உன் அறிவை சோதிக்கும் இன்னொரு விடுகதை கதையை சொல்கிறேன்.
கவனமாக கேள். அழகியவளே, நீ யார்? அரசே, அவள் சைகையால் தன்னை அறிமுகப்படுத்தினாள். இந்த நாட்டின் இளவரசி அரண்மனைக்கு வர சொல்கிறாள். அம்மா, இளவரசியிடம் எங்கள் செய்தியை சொல்லிச் செல்ல முடியுமா? சரி மகனே. பூக்கார கிழவி சொன்ன தகவலை கொண்டு இளவரசியை காண இளவரசன் வந்தான். நான் செய்த சைகைகளை உனக்கு எப்படி புரிந்தது? எனக்கு புரியவில்லை. என் நண்பன் தான் அனைத்தையும் விளக்கியான். அவளின் ரகசியத்தை அறிந்தவன் உயிருடன் இருக்கக்கூடாது என்று இளவரசி முடிவு செய்தாள். இதை உன் நண்பனிடம் கொடு. ஒரு நிமிடம், முதலில் இதை இந்த நாய்க்கு கொடுக்கலாம். அரசே, இதில் விஷம் இருக்கிறது. அவள் நம்மை தீர்த்து கட்ட முயல்கிறாள். அவளுக்கு முன் நாம் முந்தவே ஒன்று செய்யுங்கள். அடுத்த முறை அவளை சந்திக்கும் போது அவளின் முத்துமாலை எடுத்து வா. மெமுதில் உசிறிய கீறிடு. காதலின் நடுவே மறைந்திருந்தது ஒரு ஆபத்தான திட்டம். எடுத்து வந்த மாலையை அரசனிடம் காட்டி இளவரசி மேல் பொய்க்குற்றம் சொல்ல வந்தான் நண்பன். இளவரசியின் முதுகில் கீறல்கள் உள்ளன மகாராஜா. இந்த முத்து மாலையும் பாருங்கள். இது என் மகளின் முத்து மாலை. உனக்கு எப்படி கிடைத்தது? அரசே, உங்கள் மகள் இரவில் நகரில் உலாவுகிறாள். அவளின் முதுகில் கீறலும் உள்ளது. என் மகள் இப்படிப்பட்டவளாக இருக்கிறாள். என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்டவள் நாட்டில் இருக்கக்கூடாது. அவளை நாடு கடத்துங்கள். உண்மை விசாரிக்கப்படாமல் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. மகளை இழந்த துயரத்தில் அரசனும் அரசியும் உயிரிழந்தனர். என் கேள்வி, இந்த சோகத்திற்கு முக்கிய காரணம் யாரை சேரும்? இந்த பாவம் அமைச்சர்களையே சேரும். இளவரசனும் நண்பனும் தங்களை காப்பாற்ற முயன்றனர். இளவரசியும் தன் ரகசியத்தை காக்க முயன்றாள். ஆனால் அமைச்சர்கள் உண்மையை ஆராயாமல் அரசனுக்கு யோசனை கூறினர். அதுவே இது. சரியான விடை.